ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, இறைவன் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். தியான வசனம் எசாயா அதிகாரம் 65 வசனங்கள் 21 மற்றும் 22. அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். வேறொருவர் குடியிருக்க அவர்கள் கட்டுவதில்லை, மற்றொருவர் உண்ண அவர்கள் நடுவதில்லை. மரங்களின் வாழ்நாள் போன்றே என் மக்களின் வாழ்நாளும் இருக்கும். நான் தேர்ந்து கொண்டவர்கள் தங்கள் உழைப்பின் பயனை நெடுநாள் துய்ப்பார்கள். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் விருப்பங்களை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்பதே இன்றைக்கான வாக்குத்தத்தமாகும். இந்த வசனம் கூறுகின்றபடி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அருமையான வீட்டை கட்டுவார். நீங்கள் அதில் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். உங்கள் வீடு செழிக்க வேண்டுமென்று நீங்கள் எவ்வளவாய் உழைக்கின்றீர்கள் என்பதை ஆண்டவர் பார்த்திருக்கின்றார். உங்கள் பிரயாசம் வீண் போகாது. ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்கென உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் முயற்சியின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை ஒன்றுமில்லாத வெறுமை நிலையிலிருந்து உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீட்டை கட்டுவதற்கு நீங்கள் தீர்மானித்திருக்கலாம். அல்லது வீட்டின் கட்டுமான வேலையை ஆரம்பித்து முடிப்பதற்கு போதிய பணம் இல்லாத நிலையில் இருக்கலாம். ஒருவேளை சொந்தமாக வீட்டை கட்டியும் தொலைவில் வேறு ஒரு பட்டணத்தில் வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருக்கலாம். எல்லா வசதிகளுடன் கூடிய சொந்த வீடு இருந்தும் சமாதானமே இல்லாதிருக்கலாம். வீட்டுள் இருள் நிறைந்திருப்பதாய், குடும்பத்தை ஏதோ ஒன்று அலைக்கழிப்பதாய் நீங்கள் உணரலாம். ஆரம்பத்தில் நீங்கள் தேவையான எல்லா வேலைகளையும் செய்திருக்கலாம். அதிகமாக ஜெபித்திருக்கலாம். வீட்டை கட்டும்படியாய் ஏராளமான பணத்தை செலவழித்து அதிகமாய் முயற்சி செய்திருக்கலாம். ஆனாலும் அதிலிருந்து எந்த பலனையும் பெற்று அனுபவிக்காமல் இருக்கலாம். அன்பானவர்களே, உங்கள் கைகளின் பிரயாசத்தை தாம் ஆசீர்வதிப்பதாகவும் உங்கள் வீட்டை கட்டுவதாகவும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். உங்களுக்காக அவரே அதை செய்து முடிப்பார். நீங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக அதை அனுபவிப்பீர்கள். நம் இறைவன் அவ்வளவு பெரியவர். ஆண்டவர் அதை ஆச்சரியமான விதத்தில் உங்களுக்கு வெகுமதியாக கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி இன்றைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். என்னை உமக்கு சொந்தமானவளாக தெரிந்து கொண்டதற்காக நன்றி. இந்த வருடத்தில் நான் அடியெடுத்து வைக்கின்ற வேளையில் நீர் என் வீட்டை கட்டுவீர் என்று விசுவசிக்கின்றேன். நான் சமாதானமாகவும் பாதுகாப்போடும் வாசம் பண்ணுவேன். என் கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து என் உழைப்பின் பலனையும் நன்மையும் நான் பெறும்படி செய்வீர். நீர் என் ஆண்டவராய் இருக்கின்றபடியினால் என் உழைப்பு எதுவும் வீண் போகாது. நீரே எப்பொழுதும் என் ஜீவியத்தின் குடும்பத்தின் தலைவராய் இருப்பீர். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் விசுவாசத்தின் நாளாக அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.